ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் செகண்ட் லெசன் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீனிங் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இண்டியன் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷன் ஆஃப் க்ரோத் அண்ட் எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா டு நோ த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இது எல்லாமே வந்து நம்ம இந்த லெசனில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து பொலிட்டிஷியன்ஸ்க்கு, எக்கனாமிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த டைமில் வந்து ரொம்ப இதை பற்றி பேச பொருள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 எக்ஸ்பிரஷன் ஆர் த சப்போர்ட்டிங் பில்லர் ஆஃப் த விச் நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த 3 வார்த்தை தான் வந்து இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து எப்போ இது பண்ணியிருக்காங்க. இதோட சப்போர்ட்டிங் பில்லர் என்னன்னு பார்த்தோன்னா எல்பிஜி தான் வந்து இதோட சப்போர்ட்டிங் பில்லர் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு வேர்டு லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்னா என்னென்னா உலகமயமாத்தல் அப்படின்னு பொருள். இது வந்து பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான எக்கனாமியும் இது கூட வந்து இன்டகிரேட் பண்ணணும், எந்த ஒரு பேரியருமே இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், டெக்னாலஜி, கேபிட்டல், ஹியூமன் லேபர் ஆர் ஹியூமன் கேபிட்டல், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த குளோபலைசேஷன் மூலமா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபலைசேஷன்ன்றது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித் வேர்ல்டு எக்கனாமி, நம்ம எக்கனாமியும் வெளியே இருக்கிற எக்கனாமியும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி இணைக்கிறோம், அதுதான் வந்து குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் வந்து சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைஸ் ப்ளஸ் லிபரலைசேஷன். அதாவது வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இதோட முக்கியமான பங்கு என்னென்னா உலகமயமாகவும் ஆக்குறாங்க, கொஞ்சம் லிபரல்னா ஈஸியாக்குறாங்க, இது என்னென்ன பண்ணுன்றது ஈஸியாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குளோபலைசேஷன்ற வேர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னா தியோடோர் லிவிட். அவர் தான் வந்து இந்த குளோபலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த குளோபலைசேஷனை வந்து 3 ஸ்டேஜாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆர்கியக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன் அண்ட் மாடர்ன் குளோபலைசேஷன் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆர்கியக் குளோபலைசேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா குண்டர் Frank argued that the form of globalization has been exist since the rise of trade link between Sumeria and Indus Valley civilization in 3rd millennium BC. குண்டர் ஃப்ராங்க் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரியான ட்ரேட் லிங்க் வந்து ஆர்கியக் குளோபலைசேஷன்ற ட்ரேட் வந்து பார்த்தோன்னா சுமேரியாவுக்கும் இண்டஸ் சிவிலைசேஷனுக்கும் பிட்வீன்லேயே இருந்ததுன்னு சொல்கிறாங்க, 3 மில்லினியம் பிசிலே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இயர்லியாக இருக்கிற ஒரு இந்த குளோபலைஸ்டு எக்கனாமியை கல்ச்சரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கியக் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தா ஹெலனிஸ்ட் ஏஜ்லேயே வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா அர்பன் சென்டரை வந்து பேஸ் பண்ணி கமர்ஷியலாக வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதோட க்ரீக் கல்ச்சரை பேஸ் பண்ணி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்தியன், ஸ்பெயின் அண்ட் அதர் சிட்டி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, ஏத்தன்ஸ், அந்தோச் அது வந்து ஒரு ட்ரேட் சென்டராக இருந்தது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எல்லா விதமான இடத்துல இருக்கிற குளோபலைசேஷனை அங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்கூடையும் வந்து லிங்க்ல இருந்து ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், ஹான் டைனஸ்டி இவங்க எல்லாமே வந்து இந்த சில்க் ரூட் மூலமாக கனெக்டடாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் தான் வந்து கோல்டன் ஏஜாக சொல்கிறாங்க ஃபார் குளோபலைசேஷனுக்காக. மொங்கோல் எம்பையர் வந்து பார்த்தோன்னா கமர்ஷியல் சென்டர் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் சைனான்னு சொல்கிறாங்க. இது வந்து இவங்க எல்லாமே சில்க் ரூட் மூலிமா ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபலைசேஷன் வந்து சம்திங் வந்து ஆர்கியக் குளோபலைசேஷன் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இது. அடுத்தது வந்து புரோட்டோ குளோபலைசேஷன் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா மார்டியன் யூரோப்பியன் எம்பையர்ஸ் வந்து இதை வந்து இது பண்ணாங்க. 16th and 17th சென்ச்சுரியில் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பெயின் எம்பையர், டச் அண்ட் பிரிட்டிஷ் தான் வந்து
இப்போ நம்ம கடல் கடந்து போய் இது பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க வந்து இங்கிலாண்டில் வந்து 6600லேயே அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரைப்ட் அஸ் த ஃபஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டனோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அண்ட் த ஃபஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணது எப்போனா 1602ல். 16th centuryல போர்ச்சுகீஸ் வந்து ட்ரேடிங் போஸ்ட்டை வந்து ஃபேக்ட்ரிஸை வந்து ஆஃப்ரிக்கா டு ஏஷியா அண்ட் பிரேசிலில் வந்து அமைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. மாடர்ன்லாம் பார்த்தோன்னா மாடர்னோட இதுன்னு பார்த்தோன்னா 19th to 20th சென்ச்சுரிஸில் வந்து சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இது பட்டுச்சு. 2 மெயின் பாயிண்ட்ஸ் வந்து குளோபல் ட்ரேடில் வந்து அக்கறாச்சு. என்னென்னா கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமி அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரேடாக வந்து மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து மல்டிநேஷ்னல் ஃபார்ம்ஸ் நிறைய வந்து உருவாச்சு. மல்டிநேஷ்னல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆச்சு. அடுத்ததில் வந்து ஜென்ரல் ட்ரேட் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தோன்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் GATT இதுவும் இம்பார்ட்டண்ட். அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து ஃபவுண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 1819 வந்து அப் டு World War I வரைக்கும் வந்து ட்ரேட் வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ட்ரேடில் வந்து ப்ராப்ளம் இருந்துன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் வார் பீரியடில் வந்து எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷனால் லீட் டு ஸ்டெபிலிட்டியாக உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால லோவர் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டால் ஃபியூ ஹவர்ஸில் வந்து இங்கேருந்து அங்கே வந்து நம்ம ஒரு காண்டினென்ட்டுக்கே மாற்ற முடியுன்ற நிலமை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இண்டியன் பர்ஸ்பெக்டிவ் இது எல்லாமே அவுட் சைடில். சவுத் இண்டியனில் பார்த்தோன்னா சவுத் இந்தியாவில் வந்து கில்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை. கில்டு தான் வந்து சேனலாக இருந்தது இந்தியன் கல்ச்சரை வந்து வெளியே வந்து நம்ம பார்க்குறதுக்கு. சவுத் இந்தியா ட்ரேட் வந்து டாமினேட்டட் பை சோலாஸ். அதுக்கப்புறம் வந்து பல்லவாஸ் வந்து அதை ரிப்ளேஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இயர்லியர் ட்ரேடு வந்து பார்த்தோன்னா 1053 வந்து கலிங்கா ட்ரேடர்ஸ் மாடர்ன் ஒரிசா வந்து ரெட் கலர்ட் ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட் ஃபார் ட்ரேடு அண்ட் ஆல்சோ வந்து காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இயர்லியர் டேட்டை வந்து அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. செவரல் கில்ட் வந்து ஆப்ரேட் ஆச்சு எங்கன்னா மெடிவல் சவுத் இண்டியன் சச்சஸ் கட்ரிகாஸ் நகாராஸ் அண்ட் மும்ருந்தியந்தாஸ் அண்ட் ஐயவோல் 500 அண்ட் சேட்ஸ் அண்ட் பிருதாஸ் அண்ட் கவராஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த வணிகத்தில் ஈடுபடுறவங்க. இந்த நேம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சம் ட்ரேட் கில்ஸ் வந்து பார்த்தோன்னா நகராஸ் அண்ட் கவராஸ் ஒன்லி மீட் இன் த டெம்பிள் ப்ரிமைஸ். இவங்கெல்லாம் பார்த்தோன்னா டெம்பிளில் ஒரு திருவிழா அப்படின்னா அப்போ தான் வந்து கூடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா. இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்னால நிறைய யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிது. அவங்க வந்து நிறைய ஆல் சீ ரூட்ஸ் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா வந்து வயா கேப் ஆஃப் குட் ஹோப் பை வாஸ்கோட காமா வந்து ரீச் பண்ணி அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இந்தியாவோட கோஸ்டல் அண்ட் மேரிடைம் ட்ரேட் மோனோப்ளைஸ்டு பை யூரோப்பியன். ஏகபோக உரிமை யாருக்கு மட்டும் இருந்ததுன்னா யூரோப்பியன்ஸ்க்கு மட்டும்தான் யூரோப்பியன்ஸாக இருக்கிற மாதிரி அவங்களே பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல்கட்டாக்கு வந்து வந்திருப்பார். 17th May 1498 வந்திருப்பாங்க. ப்ராஃபிட் ஆஃப் குட்ஸ் ப்ரௌட் பை வாஸ்கோட காமா வந்து பார்த்தோன்னா 60 டைம் காஸ்ட் ஆஃப் த என்டையர் அதாவது ₹1 செலவு பண்ணி வந்தானா இங்கேருந்து 60 டைம் அதோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய் இப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வாஸ்கோட காமா நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன மதிப்பை வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த அரைவல் ஆஃப் பெட்ரோ டி அல்பர்கல் இன் இந்தியா வந்து 1500 AD வந்து செகண்ட் ட்ரிப் ஆஃப் வாஸ்கோட காமா வந்து 1502 வந்து மறுபடியும் வந்து போனார். லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டேஷன் வந்து கல்கட்டாவில் வந்து கல்கட்டா, கொச்சின், கண்ணூரில் வந்து அமைச்சார். யார்? வாஸ்கோட காமாவில். கொச்சின் வாஸ் த இயர்லியஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. அடுத்தது வந்து டச் வந்தாங்க. டச் வந்து பார்த்தோன்னா செவரல் பயணங்கள் எடுத்து வந்து இந்தியாவுக்கு வந்தார். 1596 நிறைய முறை வந்து போனாங்க. டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து 1602 வந்து ஃபார்ம் பண்ணார். அடுத்தது வந்து 1605 அட்மைரல் வேன் டீர் ஹேகன் வந்து டச் ஃபேக்ட்ரி வந்து மசிலிப்பட்டினத்தில் அமைச்சார். அண்ட் பெட்ரோபோலி
நிசாமப்பட்டினமில் தேவனாம்பட்டினமில் வந்து அமைச்சார். 1610 வந்து அவர் வந்து ஒரு கிங் சந்திரகிரி கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து புலிக்கட்டில் அமைச்சார். அதர் கமாடிட்டி எக்ஸ்போர்ட்ஸ் பை த டச் வந்து பார்த்தோன்னா இண்டிகோ, சால்ட் பெட்டர், பெங்கால் ரா சில்க்கு அண்ட் புலிக்கெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது டச்சுக்கு இந்தியாவில். நாகப்பட்டினம் அண்ட் தஞ்சாவூர் கோர்ட் அக்வயர்டு ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் இன் 1659. போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கோஸ்ட்டையும் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. யூகே வந்து பிரிட்டன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 1600 குயின் எலிசபெத் வந்து ஒரு சார்ட்டர் கொடுத்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் த இந்தியன் இங்கிலீஷ் வந்து எஸ்டாப்ளிஷ் மசூலிப்பட்டினம் இன் 1611 நியர் புலிக்கட் இன் 1629. சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா வந்து கிராண்ட் பண்ணாங்க இங்கிலீஷ்க்கு த கோல்டன் ஃபயர்மேன் granted the English the golden fireman in 1632 by which he allowed the trade freely in their kingdom's port. இன் 1639 அவங்க வந்து ஃபோர்ட் ஃபேக்ட்ரியை வந்து பில்ட் பண்ணாங்க மெட்ராஸில். இது வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணி மசூலிப்பட்டினம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து இங்கிலீஷ் வந்து செட்டில்மெண்ட் வந்து வச்சாங்க. அது வந்து கோரமண்டல் கோஸ்டோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மசூலிப்பட்டினத்தை வந்து வச்சுருந்தாங்க. டேனிஷ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வந்து 1616 வந்துச்சு. இந்த டேனிஷோட செட்டில்மெண்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டது தரங்கம்பார் இன் தமிழ்நாட்டில் வந்து 1620. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டேனிஷும் இதுதான். ஃபெயில்டு டு ஸ்ட்ரென்த் தெம் செல்ஃப் இன் இந்தியா இன் 1845 எல்லாமே வந்து இங்கிலீஷ்க்கு விற்றுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஃப்ரெஞ்சு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இன் இந்தியா வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 1688 by obtaining permission from Sultan of Golconda in 1693 டச் கேப்சர் பாண்டிச்சேரி வந்து கேப்சர் பண்ணாங்க. பட் ஹேண்டட் பேக் டு ஃப்ரெஞ்சுக்கே கொடுத்துட்டாங்க. 1701 பாண்டிச்சேரி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக ஆச்சு ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டுக்கு. இந்த ஈஸ்ட் ஆஃப்டர் 1742 பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் பிகன் டு ஓவர்ஷேர் த டிசையர் ஃபார் கமர்ஷியல் கெயின். ரீசென்ட்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சதர்ன் ஸ்டேட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பூஸ்ட் எக்ஸ்போர்ட் நாங்குநேரி செஸ்ஸு, எண்ணூர் செஸ்ஸு, கோயம்புத்தூர் செஸ்ஸு ஆர் த சம் செஸ்னால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக வந்து பூஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, குளோபலைசேஷன் இன் இந்தியாவில் வந்து பீரியட் ஆஃப்டர் 1980-81 வந்து செவரல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த டிஃபிகல்ட்டி வந்ததுனால வந்து ஆயிலோட ப்ரைஸ் வந்து கல்ஃப் வாரால் அதிகமாகிட்டதுனால ஆஸ்ட்ரேலிட்டி 1992-91 ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நியூ கவர்மெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் ஜூன் 1991 வந்து வந்தாங்க. இந்த மாதிரி க்ரைசிஸ் பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பேங்க்ரப்ட் ஆகிற நிலமையில இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்தியா வந்து கிரெடிட் கடன் வாங்க ஆரம்பிச்சு ஏஜென்சி கிட்ட. ஹெவி ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் அவுட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்தியா எல்லாம் இந்த கடன் வாங்க திறமை எல்லாத்தையும் இழந்துட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்தியா கவர்மெண்ட் வந்து மார்டேஜ் அடகு வச்சாங்க. 40 டன் ஆஃப் கோல்டு டு த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு வந்து அடகு வச்சாங்க. இந்த மாதிரி சர்க்கம்டென்ஸில் கவர்மெண்ட் வந்து 1991-92 பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஜூலை 1991 ஒரு எல்பிஜின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட நியூ எக்கனாமி பாலிசி டங்கன் டிராஃப்ட் when signed the Dunkel draft in 1994. This policy was strengthened when India signed the Dunkel draftல வந்து சைன் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டங்கல் டிராஃப்டில் வந்து 1994 சைனுக்கப்புறம் இந்த பாலிசி எல்பிஜி வந்து 1991 அவங்க இது பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ரிடியூஸ் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரிசர்வேஷன் ஃபார் பப்ளிக் செக்டர் கம்மி பண்ணாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருப்பி வந்து டு எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியன் கூட்ஸு. ஃபாரின் ப்ரைவேட் செக்டர் பை மேக்கிங் ருப்பி கன்வெர்ட்டபிள் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணாங்க. ரெகுலேஷனை வந்து சூட்டபிளாக அமெண்ட் பண்ணாங்க. Statutory liquid ratio was reduced to increase lending by RBI.
ஓகே. எம்என்சி வந்து பார்த்தோன்னா எம்என்சி மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ், எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இஸ் எ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் ஓன் பை கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அட்லீஸ்ட் இன் ஒன் கண்ட்ரி. எம்என்சினா என்னென்னா அந்த ஹோம் கண்ட்ரியை தவிர வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து அதே மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்கன்னா which owns or control production of goods and service, அவங்க ஓன் பண்ணியிருக்கணும் இல்லை அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இதுதான் அதான் எம்என்சி கம்பெனின்னு சொல்கிறாங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு இத்தனை பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி பார்த்தோன்னா ட்ரேடிங் கம்பெனியாக வந்து இது வந்து பொலிட்டிக்கலாக டாமினேட் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி எதுன்னா எம்என்சி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஆக்டிவிட்டி இன் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கண்ட்ரோல் ரா மெட்டீரியல் in the host countries during 1920 and slowly entered the manufacturing and service sector after 1950. பார்த்தனா most MNC at present belong to 4 major exporting countries. யார்னா USA, UK, France, Germany. and the last one is largest பார்த்தனா அமெரிக்கா தான் சொல்கிறாங்க. 11 of the 11 கம்பெனி வந்து அமெரிக்கன் தான் சொல்கிறாங்க. இன் 1971 வந்து அமெரிக்கன் கார்பரேஷன் வந்து 57% ஆஃப் த டோட்டல் வேர்ல்டு ஸ்டாக் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. கிரேட் பிரிட்டன் பார்த்தோன்னா 14.5% வச்சுருக்கு, ஃப்ரான்ஸ் 5%, அண்ட் ஃபெடரல் ஜெர்மன் பார்த்தோன்னா 4.4, ஜப்பான் வந்து 2.7. இன் 1969 தான் அமெரிக்கன் எம்என்சி வந்து அலாங் ப்ரொடியூஸ்டு எவ்வளோனா $140 பில்லியன் ஆஃப் கூட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறது, ஏஷியாவிலே பார்த்தோன்னா 34% ஆஃப் ஏஷியாட்டிக் கண்ட்ரீஸ்லேயே வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்னை வந்து அது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. 22% இன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவரை வந்து அமெரிக்கா வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸில் வந்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பெஸ்ட் பிரெயின்ஸ் இந்த கண்ட்ரிஸை வந்து ஒரு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபேர் ப்ராக்டிஸ்லையும் ஈடுபடுறதாகவும் சொல்கிறாங்க. வித் த ஹியூஜ் ரிசோர்ஸ்னால எம்என்சி வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dயில் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் டு மேனுஃபேக்சரிங் நியூ ப்ராடக்ட். அண்ட் இவ்வளோ காசு அவங்ககிட்ட இருக்கிறதுனால நிறைய புது விஷயத்தில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து பயங்கரமாக அவங்க நிறைய ப்ராடக்ட்டில் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெனி எம்என்சி வந்து பார்த்தோன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து என்ட்ரிங் இன்டு த கோஆப்ரேட்டிங் வித் இண்டஸ்ட்ரீஸ். எம்என்சி வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாவோட கோஆப்ரேட்டிவ்னு இருப்பாங்கள்ல, அவங்க கூட ஒருங்கிணைச்சு வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ட்ரேடு வந்து பார்த்தோன்னா லிபரேஷேஷன் ட்ரேடை வந்து ரெகுலைஸ் பண்ணாங்க. எப்படின்னா 1980 சப்ஸ்டான்ஷியல் ஸ்போர்ட் டு ஃபாரின் கொலாபரேஷனில். அதே மாதிரி நிறைய வந்து ஃபாரின் கொலாபரேஷன் இந்த 40 இயர்ஸில் வந்து நம்ம டோட்டலாக வந்து 12760 இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இது வேணால் இம்பார்ட்டன்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் FIP வந்து அனௌன்ஸ் பண்ணது எப்போனா ஜூலை ஆகஸ்ட் 1991. ஃபாரின் கொலாபரேஷன்னால இன்க்ரீஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. நம்ம வந்து இது மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் சூப்பீரியாரிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாகுன்றாங்க. டெக்னாலஜிக்கல் சூப்பீரியாரிட்டிஸ், ப்ராடக்ட் இன்னோவேஷன் இது எல்லாமே இருக்குன்னு சொல்ல. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சி பார்த்தோன்னா இந்த ஒரே டைப் ஆஃப் பொருளை லோ குவாலிட்டிலையும் வித்தவுட் டிரான்சாக்ஷனல் காஸ்ட்லையும் நம்மளால் இது பண்ண முடியும். எம்என்சி வந்து ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கஸ்டமரை வந்து அதிகம் பண்ணும் வேர்ல்டு வைடில். அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன், ஸ்பர்ரிங் ஜாப் growth in local economics. டிஸ்அட்வான்டேஜ்னால் வந்து மோனோபோலியாக இருக்குது, அதை டிடைன் பண்ணுறது தான் எல்லாமே. டிட்டர்மினல் எஃபெக்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எம்என்சி வந்து ஹோஸ்ட் கண்ட்ரிஸோட எக்கனாமி பார்த்தோன்னா லெட் டு டவுன்வேர் ஸ்மாலர் அண்ட் லோக்கல் பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எம்என்சி பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அக்யூசிங் தெம் அஸ் எவேடிங் எத்திக்கல் லாஸ் அண்ட் லிவரேஜிங் தேர் பிஸ்னஸ் அஜெண்டா வித் கேபிட்டல். டாப் 10 வந்து எம்என்சி கம்பெனிஸ் வந்து இருக்குது. சோனி,
Hewlett HP, Hewlett Packard, Tata Groups, Microsoft Corporation, IBM, Nettle, Procter and Gamble, P&G, Citigroup, Pepsi, Coca-Cola கம்பெனி எல்லாம் இதெல்லாம் வந்து எம்என்சி கம்பெனின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வந்து என்னென்னா ஹீரோ மோட்டார் காப் நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து கொலம்பியா, பங்களாதேஷ், ஆஃப்ரிக்காவில் இயங்குதுன்றாங்க. பஜாஜோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பூனே, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி யூஏஇலையும் பங்களாதேஷ்லேயும் இருக்குது. டிவிஎஸ் வந்து சென்னை, ஆட்டோமொபைல் பிரேசில், சில்லி, கொலம்பியா, மெக்சிகோ, பெருவில் இருக்குது. எஸ்பிஐ ஆஃப் இந்தியா வந்து மும்பை, பேங்கிங்கு ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அண்ட் பெல்ஜியமில் வந்து இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து நியூ டெல்லியில் கம்யூனிகேஷனில் இருக்குது. சவுத் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. மைக்ரோமேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து குர்கனில் வந்து இருக்குது. இது எலக்ட்ரானிக்ஸு நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் வந்து இருக்குது. அமுல் வந்து பார்த்தோன்னா ஆனந்த் குஜராத்தில் இருக்குது. ஃபாரஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்டு யூஎஸ், தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங், ஜப்பானில் இருக்குது. ஓஎன்ஜிசி வந்து டெல்லி, ஃபியூவெல்லு பிரேசில், கொலம்பியா, ஈரானில் வந்து இருக்குது. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்ரி ஹைதராபாத்தில் இருக்குது. மெடிக்கல் லெபார்ட்ரி பிரேசில், மெக்சிகோ, ஜமைக்கா. இன்ஃபோசிஸ் வந்து பெங்களூர் சாஃப்ட்வேர் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்குது. ஃபெரானா ஃபாரின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெமா அண்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஃபெரானா என்னன்னா திஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974. திஸ் ஆக்ட் வந்து ரெஃபர் டைரக்ட்லி டு த ஆப்ரேஷன் ஆஃப் எம்என்சி இன் இந்தியா. இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ரெஃபர் டைரக்ட்லி டு த ஆப்ரேஷன் ஆஃப் எம்என்சி இன் இந்தியா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா 1990 இருக்குது. அண்டர் ஃபெமா த இம்பைசஸ் இஸ் இன் மேனேஜ்மெண்ட் ரேதர் தென் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் ஃபெமா த எம்பைசஸ் இஸ் அ மேனேஜ்மெண்ட் ரேதர் தென் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 2010 வந்து வந்திருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நம்ம வரவேற்கணுன்ற மாதிரி வந்திருக்கு. ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது வந்து நம்ம உலகத்தில் நடக்கிற இது வந்து பார்த்தோன்னா ஃபேராக நடக்கணும்னு சொல்கிறதுக்காக அவங்க வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து கன்சியூமருக்காக ட்ரேட் கம்பெனிஸ் அண்ட் ப்ரொடியூசர் இது இங்கே எல்லாருக்குமே சேர்த்து வந்து பண்ணியிருக்காங்க. இதோட பிரின்சிபல் வந்து டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். நோ சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. நோ டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட் கேபிட்டல் பில்ட் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங், ரெஸ்பெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டு. ஃபேர் ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் காஃபி, டீ, கொக்கோ, ஹனி, பனானா, நான் ஃபுட் கமாடிட்டிஸ் லைக் கிராஃப்ட் டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கேட்னா GATனா கேட்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து 23 கண்ட்ரிஸ் வந்து 1947 சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் கேட் GATT. இந்த 7th ரவுண்ட் 99 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 8th ரவுண்டில் யுருக்வே ரவுண்டில் வந்து 117 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் த ஜெட் வந்து ஆர்த்தர் டங்கல். இவர் வந்து கேம் டங்கல் ஃபைனல் ஆக்ட் நோன் அஸ் டங்கல் டிராஃப்ட் அண்ட் இதனை ஏப்ரல் 15, 1994 வந்து ஃபைனல் ஆக்டாக வந்து அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணாங்க. இந்த ப்ரைமரி பர்பஸ் வந்து இன்க்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பை ரெடியூசிங் வேரியஸ் டேக்ஸ் கோட்ஸ் சப்சிடிஸ் வைல் மெயின்டைனிங் மீனிங்ஃபுல் ரெகுலேஷன். இதுதான் அவங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். டன்கல் டிராஃப்டில் வந்து 1994 சைன் பண்ண பிறகு எல்பிஜிக்கு வந்து ஒரு நல்ல இந்தியாவோட எல்பிஜிக்கு வந்து ரொம்ப ஒரு வேல்யூஷன் கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. கேட் யுருக்வேஸ் ரவுண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் நடந்துச்சு. செகண்ட் வந்து அனீசி ஃப்ரான்ஸில் வந்து நடந்துச்சு 1947. தேர்ட் வந்து டோக்கியோ யூகேயில். 4th, 5th, 6th வந்து ஜெனீவாலே சுவிட்சர்லாண்டில் நடந்துச்சு. 7th வந்து டோக்கியோ ஜப்பானில். 8th அண்ட் ஃபைனல் ரூட் வந்து புண்டா டெல் எஸ்டே உருக்வே நடந்துச்சு. அதனால தான் யுருக்வே ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லெசனே இதுக்காக அந்த GATTலக்காக கேட்லேயும் படிக்கலாம்னு சொல்கிறேன். சைன் ஆஃப் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் த யுருக்வே ரவுண்ட் பை மெம்பர்
நேஷன் ஆஃப் கேட் இன் ஏப்ரல் 1994 வந்து paved the way for setup of the World Trade Organization. ஓஹோ, அதனோட இது வச்சு தான் நம்ம வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து செட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து எஃபெக்ட் வந்து சைன் பண்ணது 104 மெம்பர்ஸு. வேர்ல்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கேம் டு ஃபோர்ஸ் ஆன் January 1, 1905. இந்த ப்ரெசன்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து 164 கண்ட்ரிஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. பர்பஸ் வந்து ரெகுலேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. மெம்பர் வந்து டைரக்டர் ஜெனரல், 4 டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் அண்ட் அதர் 600 official staff from around 80 member countries. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து 5 டைப் ஆஃப் சப்சிடிஸ் வந்து கொடுக்குது. ஷாப் சப்சிடி, கேஷ் சப்சிடி such as grant mentioned above, tax concession such as exemption, credits and deferrals, assumption of the risk such as low guarantees, government procurement policy that pay more than the free market price, stock purchase to keep company stock price higher than market level. These are all considered subsidy because they reduce the cost of the doing business. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ்ன்னு இருக்குது, ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைஃப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வித் ஏ கமர்ஷியல் வேல்யூபிள் ரைட்ஸ். ட்ரிப்ஸ் வந்து பேட்டன்ட் ஷெல் பி அவைலபிள் ஃபார் ட்ரிப்ஸ் பேட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். TRIPS patent should be available for any invention which products or process in all field of industrial technology. TRIPS agreement வந்து நிறைய விஷயத்தை வந்து கவர் பண்ணுது. என்னென்னா காப்பிரைட்ஸு, ட்ரேட்மார்க்ஸு, ட்ரேட் சீக்ரெட்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிசைனு, ஜியோகிராஃபிக்கல் அப்பிலேஷன்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அண்ட் பேட்டன்ஸ். இது எல்லாமே ட்ரிம்னா வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர். யுருகுவே ரவுண்ட் அக்ரிமெண்ட் வந்து ஆன் ட்ரிம்ஸ் வந்து ரெஃபர் டு சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் ரெகுலேஷன். இது வந்து imposed by government in respect of foreign investment in a country in order to give adequate provision for the home industry of the development. Okay, important and challenges of globalization. பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குளோபலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேப்பிடாக, நியூ டெக்னாலஜி வருது அண்ட் ரிசர்ச் பேட்டர்ன்ஸும் வந்துகிட்டே இருக்குது, ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் வந்து எல்லா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகி. நெகட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங் கண்ட்ரிஸ், இன்ட்ரடியூஸ் அன்ஃபேர் அண்ட் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இப்போ நிறைய காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒருத்தர்கிட்டயே போயிடுது. இப்போ பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான்றல ஒரு ஈக்குவலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷனே வந்து அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அனதர் ஃபியர் என்னன்னு பார்த்தோன்னா லூசிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசியை வந்து லாஸ் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. ரேப்பிட் க்ரோத் ஆஃப் எக்கனாமி வந்து இருக்குது, இதனால் வந்து நெகட்டிவ் எக்காலஜிக்கல் அண்ட் சோஷியல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன் ஹஸ் பீன் ரிலாக்ஸ்ட். ஓகே, challenges of globalization வந்து benefit of globalization extend to all countries that will not happen automatically. ஃபியர் ஆஃப் குளோபலைசேஷன் லீட் டு இன்ஸ்டெபிலிட்டியும் வந்து டெவலப்மெண்டிங் வேர்ல்டு கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரேஸில் வந்து நம்ம பாட்டம்லவே இருப்போம், வேஜஸ், லேபர் ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸில் வந்து நம்ம கம்மியாக இருப்போம்னு சொல்கிறாங்க. டூ குளோபலில் இம்பேலன்ஸாக வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் வாஸ் ரிசல்டட் வித் த எம்பாரஸ்மெண்ட். வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருப்பாங்களா, நம்ம மட்டும் அப்படியே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்க்ரீஸ் இன் சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரியை வந்து அதிகமாக்குதுன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் ஜங்க் ஃபுட்ஸு, இதனால் டீக்ரேடேஷன் உடம்பு வந்து மனுஷன் வந்து ஹெல்த் வந்து பாழாயிட்டு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்விரான்மெண்டல் டிக்ரேஷனுக்கும் வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க.